ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சுமீஸ் ஹோம் ஷெஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பரான இட்லி குக்வேர் செட், அதோட ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டில் மினி இட்லி சூப்பராக செஞ்சோம், சாம்பார் இட்லி. ஸோ அதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஓப்பன் நவ். அண்ட் இது ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸா அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஈரோ ஸ்டைல் இட்லி குக்வேர் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதில் வந்து நிறைய செட் பிளேட்ஸ் இருந்துச்சு, இது ஸ்டீமர் அந்த மாதிரிலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீமர் மாதிரியான பிளேட், அதாவது உள்ளாடி ஹோல்ஸ் இருக்காது, எட்ஜஸில் மட்டுமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம வட்டலப்பம், கிண்ணத்தப்பம், அப்புறமா ரைஸ் ஏதாச்சும் ரீஹீட் பண்ணிக்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீமர் பிளேட்டில் மைனூட்டாக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக. இது வந்து பெருசாக இடியப்பம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கொழுக்கட்டை அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டீம்டு பன் பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து மினி இட்லி பண்ணுறதுக்கான ஒரு தட்டு, இதில் வந்து அட் ஏ டைம் 21 இட்லிஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நார்மல் இட்லி சைஸில் பண்ணக்கூடிய இட்லி தட்டு. இந்த இட்லி தட்டில் வந்து 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் பிளேட்டில் 7 இட்லிஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 21 இட்லி. அப்புறமா வந்து மினி இட்லி தட்டுலேயும் 21 இட்லி பண்ணிக்கலாம். மைன்யூட்டாக ஹோல்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ன சின்னதாக. அது ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து இடியப்பம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த குக்வேர் செட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டீமர் பிளேட் இருக்குது. ஒன்று வந்து வித் ஹோல் அண்ட் another ஒன் வித்தவுட் ஹோல். அப்புறமா வந்து மினி இட்லியில் வந்து ஒரு பிளேட் இருக்குது, பட் அதில் 21 இட்லி அட் ஏ டைம் பண்ணிக்கலாம். அண்டு நார்மலாக பண்ணக்கூடிய இட்லி தட்டில் 3 செட் இருக்குது. ஸோ அதுவும் மொத்தமாக 21 இட்லி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இதில் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்வேர் செட்டை. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இட்லி தட்டில் இருக்கக்கூடிய அந்த மினி ஹோல்ஸ்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இட்லி பேட்டர் வந்து கீழே விடும்னு நினைக்கலாம். பட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், லீக் ஆகலை. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால அது லீக் ஆகலை. ஸோ இடியப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது. அண்ட் ஆல்சோ இதை ஒரு வாட்டி வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது 3 பிளேட் வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 நார்மலாக இட்லி பண்ணக்கூடிய நார்மல் சைஸில் பண்ணக்கூடிய 2 தட்டு, அது கூடவே ஒரு மினி இட்லி தட்டு அதுவும் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரே டைமில் 3 செட்டு இட்லி தட்டும் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நார்மலாக பண்ணுறது. ஸோ அது வந்து நமக்கு விருப்பத்துக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 இட்லி தட்டு வச்சு பார்க்குறோம் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து மினி இட்லியும் வச்சு பார்க்குறோம், கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு மினி இட்லி பண்ணுறதுக்காகவும் அண்ட் பெரியவங்களுக்கு பெரிய சைஸில் இட்லி பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நம்ம மினி இட்லி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். மினி இட்லியில் நம்ம 2 இட்லியுமே செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தண்ணி எடுத்து நம்ம பாயில் பண்ண விட்டுருக்கோம் ஸ்டவ்வில் வச்சு. இப்போ இட்லி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பிளேட்டையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஜஸ்ட் ஃபார் க்ரீஸிங், அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. அண்ட் நம்ம முதல்ல வந்து மினி இட்லி பிளேட் வைக்க போகிறதில்ல, முதல்ல வந்து நம்ம மீடியம் சைஸ் இட்லி 2 பிளேட் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம மினி இட்லி பிளேட்டும் வச்சு அதுவும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா பிளேட்லேயும் முதல்ல பேட்டர் விட்டுக்கலாம், இட்லி பேட்டர் விட்டுக்கலாம். அண்ட் இந்த குக்வேர் செட்டில் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பிளேட்லேயுமே அது ஸ்டீமர் ஆகட்டும் இல்லை இட்லி பண்ணுறதுக்கான பிளேட் ஆகட்டும், எல்லா பிளேட்லேயுமே சைடில் வந்து சின்னதாக பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து உள்ளாடி நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கும் கை வந்து சுடாது, அதாவது கையில் சூடடிக்காது பிளாஸ்டிக்னால். அண்ட் ஆல்சோ வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வைக்கிறதுக்காகட்டும் எடுக்கிறதுக்காகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளாடி. ஸோ ரொம்ப ஈஸியாக வச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஸ்டீம் ஆகட்டும். மினி இட்லி விட்டுக்கலாம் மினி இட்லி பிளேட்டில். அண்ட் மினி இட்லி பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம
ஸ்பூனில் எடுக்கிறத பொறுத்து பேட்டர். இதை விட நம்ம கம்மியாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மினி சைஸில் இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக ஸ்டீம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இட்லி மேபி குக்காக இருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இட்லிஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே குக் ஆகிருக்குது. ஸோ மினி இட்லி பிளேட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 பக்கம் ஹேண்டில் கொடுக்கல, மிடில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிடிச்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் குக்வேர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், எல்லா பிளேட்ஸையும். அண்ட் இங்கே வந்து நாம் இப்போ இட்லி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலான இட்லி பேட்டரில் தான் செஞ்சுருக்கோம். அப்புறமா வந்து கொஞ்சம் உளுந்த வடை, அதாவது மெது வடையும் செஞ்சுருந்தோம். அண்ட் இட்லி பேட்டர் வந்து நம்ம நார்மலான இட்லி பேட்டர் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். பட் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் இட்லி ரெசிபி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து சூப்பரான மெதுவடையும் ரெசிபியும் பார்க்கலாம். 2ஓட ரெசிபி லிங்கும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே சூப்பராக வந்துச்சுது. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், இதுவும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பவுலில் எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய சாம்பார் விட்டு சூப்பராக சாம்பார் இட்லி சாப்பிட போகிறோம் மினி இட்லியில். அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்களோ அவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog அண்ட் ரெசிபிஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு என்னோடய சுமிஸ் ஹோம் செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.